வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. விஜயதசமி நாளான இன்று விநாயகா டிவியில் கம்பராமாயணம் குறித்த தொடர் சொற்பொழிவை நிகழ்த்துவது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு இதிகாசங்கள் 2 என்பது புதிய செய்தி கிடையாது. இதிகாசங்கள் என்று சொன்னால் இவ்வாறு நடந்தது என்று பொருள். அது இவ்வாறு நடந்ததாக இருக்கின்ற காரணத்தினால் அது உண்மையா பொய்யா என்கிற சந்தேகம் எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. இதிகாசத்தின் முதலில் தோன்றிய காவியம் ராமாயணம். அந்த ராமாயணத்தினுடைய நாயகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. மகாவிஷ்ணு தர்மத்தை காப்பதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் பண்ணினார். அவதாரம் என்று சொன்னால் இவ்வாறு இறங்கி வருதல் என்று பொருள். அவன் எதற்காக இறங்கி வருகிறான் என்றால் தர்மத்தை காப்பதற்காக வருகிறான். யாருக்காக வருகிறான் என்று கேட்டால் நமக்காக வருகிறான். இறைவன் மானுட ரூபம் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்து நம்மில் ஒருவராக வாழ்ந்து சராசரி மனிதனுடைய மனோபாவங்களை அவர் வெளிப்படுத்தி அதர்மிகளை அழிக்கிறார். அப்படி அவதாரம் பண்ணினவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவர் எப்போது இந்த பூமிக்கு வந்தார் என்று கேட்டால் இன்று கலியுகம் பிறந்து 5126வது ஆண்டு நடக்கிறது. இந்த 5126 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணபெருமான் துவாபர யுகத்திலே தோன்றி வைகுண்டத்திற்கு சென்றார். அந்த வைகுண்டத்திற்கு சென்ற பிறகு கலியுகம் பிறக்கிறது. அந்த துவாபர யுகத்திற்கு முந்தைய யுகம் திரேதா யுகம். அந்த யுகத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணினார். அவருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய காவியம் ராமாயணம். இத்தனை ஆண்டுகளா என்று நினைக்கிற போது நம்மில் சிலருக்கு சந்தேகம் எழக்கூடும். ஆனால் மேலை நாட்டவரை பொறுத்தவரை ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை அவர்களால் நினைத்து பார்க்க இயலாது. ஆனால் நம்மவர்களின் கால கணக்கு லட்சம் கோடி ஆண்டுகளில் இருக்கிறது. நம்மவர்கள் கூறக்கூடிய அந்த கால கணக்கை விஞ்ஞானம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகையினால் வரலாறு என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு தோன்றிவிட்டது. அப்போது தோன்றிய காவியம் இந்த ராமாயணம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வரலாறு. எப்போது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணினாரோ அப்போதே வால்மீகி முனிவர் அவருடைய வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்திருந்தார். அவருடைய ஞான திருஷ்டியின் காரணமாக ராமனுடைய சரிதத்தை அவர் எழுதினார். 24,000 ஸ்லோகங்களில் ராமனுடைய வரலாற்றை எழுதினார். அதுதான் மூலம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எந்த மொழியில் எழுதியிருந்தாலும், எந்த நாட்டில் அவரவர் மரபுகளில் ராமாயணம் பேசப்பட்டாலும் அத்தனை ராமாயணங்களுக்கும் மூலப்பத்திரம் வால்மீகி எழுதிய ராமாயணம்தான். அந்த வால்மீகி எழுதிய ராமாயணத்தை வடமொழி அறிந்த கம்பர் தமிழில் மொழிபெயர்த்தார். ஆனால் கம்பர் எழுதிய அந்த ராமாயணத்தை மொழிபெயர்ப்பு என்று எவராலும் சொல்ல முடியாது. கம்பனுக்கே உரிய கவித்துவத்தின் தனித்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய காப்பியம் பாடுவதைப் போல கம்பர் எழுதியிருக்கிறார். கம்பனுடைய சிறப்பை பாராட்டுவதற்கு தகுதி வேண்டும் என்று நினைப்பவன் நான். அப்படி அவர் எழுதியிருக்கிறார். அந்த கம்பன் 10,000 புதிய வார்த்தைகளை தமிழுக்கு தந்திருப்பதாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படி தமிழுக்கே புதிய புதிய வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்த்தவன் கம்பன். அதாவது பாரதி பாடுகிற போது சொல்லுவான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாடுவான். கால வரிசையை பாரதி மீறுகிறான். காலை வரிசைப்படி பார்த்தால் முதலாவதாக அவன் வள்ளுவனை சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு இளங்கோவை சொல்ல வேண்டும், அதற்கு பிறகுதான் கம்பனை சொல்ல வேண்டும். ஆனால் அவன் கம்பனை வள்ளுவனுக்கு மேலாக கொண்டு வைக்கிறான். அதற்கு காரணம்
கம்பனுக்கு பாரதி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், தனது ராமாயணத்தில் கம்பன் தனது ஆளுமையை செலுத்தியிருக்கக்கூடிய விதம் அப்படிப்பட்டது. அதனால் கம்பனை எல்லோருக்கும் முன்னவனாக மூத்தவனாக கொண்டு வைத்து பாரதி பாடுகிறான். சென்ற நூற்றாண்டில் ஒரு சம்பவத்தை இந்த இடத்தில் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரசிகமணி டிகேசி ஐயாவை பற்றி நாம் அறிவோம். பெரும் தமிழ் பண்டிதர், அவர் ஆங்கிலமும் அறிந்தவர். அந்த டிகேசி ஐயா அவர்களை மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் மகாத்மா காந்தி இடத்திலே அறிமுகம் செய்து வைக்கிறார். காந்தி இடத்தில் கம்பராமாயணத்தை பற்றி டிகேசி அவர்கள் பேசுகிறார். அப்போது காந்தி அவர்கள் கம்பராமாயணத்தினுடைய ஒரு பாடலை தனக்கு கூறுமாறு கேட்டுக்கொள்கிறார். டிகேசி ஐயா அவர்கள் காந்தி இடத்தில் 2 கம்பனுடைய பாடலை சொல்லி அதற்கான விளக்கத்தையும் ஆங்கிலத்தில் சொன்னார் டிகேசி அவர்கள். அந்த பாடலையும் கேட்டு அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் கேட்ட காந்தி அவர்கள், ஏற்கனவே அவருக்கு தமிழ் தெரியும், தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது தமிழர்களுடன் பழகிய காரணத்தினால் ஓரளவு அவருக்கு தமிழ் தெரியும். ஆனாலும் இன்னும் அவர் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு வந்தது. அதனால் ரசிகமணி டிகேசி ஐயா அவர்களிடத்திலே, நான் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் எனக்கு தமிழ் கற்றுத்தர வேண்டும், கூடவே கம்பராமாயணத்தையும் படிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டார். அதற்கு டிகேசி சொன்ன பதில்தான் மிகவும் அபாரமான பதில். ஐயா, நான் உங்களுக்கு தமிழ் கற்றுத் தருவேன், நீங்களும் தமிழை கற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் கம்பராமாயணத்தையும் படிப்பீர்கள். ஆனால் கம்பராமாயணத்தை படித்து அந்த கம்பனில் இருக்கக்கூடிய ஆழத்தையும் அகலத்தையும் கவித்துவத்தையும் தனித்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தமிழனாக பிறந்தால் மட்டும்தான் முடியும், புதிதாக தமிழ் படித்து புரிந்து கொள்ள முடியாது என்று சொன்னார். கம்பனுடைய விசேஷம் அப்படிப்பட்ட விசேஷம். அதை சொல்வதற்கு தகுதி வேண்டும் என்று நினைப்பவன் நான். திறமையும் வேண்டும். அது எல்லோராலும் அவ்வளவு எளிதாக கம்பனை பாராட்டிவிட முடியாது. செல்வகேசவராயர் என்று ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் சொல்லுவார், தமிழுக்கு கதி என்று சொல்லக்கூடியவர்கள் 2 பேர் என்று சொல்லுவார். அந்த தமிழுக்கான கதி என்று சொல்லக்கூடியவர்கள் 2 பேர் யார் என்று கேட்டால், ஒருவர் கம்பர், இன்னொருவர் திருவள்ளுவர். அந்த கம்பன் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தையும் திருவள்ளுவர் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தையும் சேர்த்தால் கதி. இந்த 2 பேரும் தான் தமிழுக்கு கதி என்று செல்வகேசவராயர் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். கம்பனை பற்றி கம்பசுமுத்திரம் எழுதியிருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன். அதை பற்றியும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். பலரும் அறிந்த பாட்டுதான் அந்த பாட்டு. 10,000 கவிதை முத்தாக பாடி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக வில்லை என்று பாடு. காலமென்னும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று பாடியிருக்கிறார். பல கம்பன் கழக மேடைகளிலே அவர் கலந்து கொண்டு பலவிதமான கம்பனை பற்றி பாடிய பாடல்களை எல்லாம் அவருடைய கவிதை தொகுதிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பிரம்மதேவருடைய அருள் பெற்று வால்மீகி காவியம் பாடினார். அன்னை கலைவாணியினுடைய அருள் பெற்று கம்பர் பாடினார். அப்படி அருள் பெற்று பாடிய கம்பனே அவையடக்கத்தில் எப்படி பாடுகிறான்? ஒரு பூனை பார்க்கடலை அருந்துவதற்கு ஆசைப்பட்டதைப் போல தான் இந்த கம்பராமாயணம் பாடுவதற்கு விரும்பியதாக சொல்லுகிறார். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையில் உற்றேன், ஏசில் கொற்றத்து ராமன் கதை என்று பாடுகிறார். ஏசில் கொற்றத்து ராமன் என்று சொன்னால் குற்றமில்லாத ராமன், எந்த குறையும் இல்லாத ராமன், நடையில் நின்றுயர் ராமன் என்று கம்பனே பாராட்டுகிற ராமன். அந்த ராமன் கதையை எப்படி பாடுவது என்று பிரமிப்படைந்து வியப்படைந்து கலைவாணியின் அருள் பெற்ற கம்பன் பிரமிப்படைகிறார். அப்படி அவரே பிரமிப்படைந்த வியப்படைந்த ஸ்ரீராமனுடைய சரிதத்தை கம்பன் வழி நின்று பாடுவது என்பது எனக்கும் அந்த பூனைக்கு எப்படி ஒரு ஆசை இருந்ததோ
அப்படி நான் பெறக்கூடிய ஆசை என்று கருதி கொண்டு இந்த கம்பராமாயண தொடர் சொற்பொழிவை தொடர்ந்து உரையாற்ற இருக்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு தந்து நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு ருசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.